சுத்தி வளர்ச்சியெல்லாம் கேட்கல. ஓப்பனா நேரா கேட்கிறேன். ஏன் நிகழ்கால பிரச்சனைகளுக்கு தாவேகா மாநாட்டுல முக்கியத்துவம் குடுக்கல? மாநாடை பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியினுடைய அவலங்கள வந்து அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா முதல் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதற்காக அரசியலுக்கு வரோம்? நம்முடைய கட்சியின் தேவை என்னவாக இருக்கிறது? நம்முடைய கொள்கை என்ன? கோட்பாடு என்ன? நம்முடைய கொள்கை தலைவர்கள் யாரு? இன்றைக்கு நான் அரசியல் வருவதற்கான தேவை என்னவாக இருக்கிறது? எதற்காக நம்ம ஒரு புது கட்சிய தொடங்குறோம்? எதற்காக நம்ம பண்ண போறோம்? அந்த நோக்கத்த வந்து விரிவாக பேசிட்டு இருந்தார். இப்ப இந்த மாநாடை பொறுத்தவரைக்கும் மதுரை மாநாட்ல இன்றைக்கு பாஜக ஆட்சியில மக்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க? என்னென்ன அவல நிலைகள் இருக்குது? திமுக ஆட்சி என்ன அவல நிலை இருக்குது? எப்படியெல்லாம் வந்து அதை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு அவல ஆட்சியிலுமே இவங்க ஒரு பிராண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத வந்து அவரு மிக தெளிவா சொல்லியிருந்தாரு. அதற்கு பிறகாக நம்முடைய தீர்மானங்கள் வந்து கொண்டு வரப்பட்டதா இருந்துச்சு. வாசிக்கப்பட்டதா இருந்துச்சு மேடைகள்லயே. பட் ஆனா நேரக்குறைவு காரணமாக அந்த கிரவுடு அண்ட் வந்து நேரங்கள் ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததுனால, நம்ம என்ன பண்ணோம், அந்த தீர்மானத்த வந்து தனியா வெளியிட்டிருந்தோம். ஆக்சுவலா அந்த மேடையில நிறைவேற்ற மாரி இருந்துச்சு. அந்த தீர்மானங்கள்ல வந்து அந்த நிகழ்கால பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்யணும்? அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி நம்ம அந்த தீர்மானத்த வந்து வெளியிடுறதா இருந்துச்சு. அப்ப அந்த நேர குறைவின்மை காரணமா தான் வந்து இந்த பல விஷயங்கள் தள்ளி போயிருக்கோ? இந்த தீர்மானம் நிறைவேற்றுறது தள்ளி போச்சு.